அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று இஸ்ரேல் காசாவிலே கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலேயே இருந்து இன்று வரை சுமார் 40,400 உயிர் பலிகளை எடுத்திருக்கிறது இஸ்ரேல் இராணுவம். அதிலே நோயாளிகளும் 5,000 பேர் என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு காசாவிலே துவங்கிய போர் இன்று வெஸ்ட் பெங்காலை நோக்கி சென்றிருக்கிறது. இது இஸ்லாமிய நாடுகள் தேன்கூட்டிலே கையை வைப்பதற்கு சமம் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பல நாடுகள் வற்புறுத்தினாலும் ஐநா சபை வற்புறுத்தினாலும் இஸ்ரேல் அரசாங்கம் நிறுத்துவதாக தெரியவில்லை. கடந்த ஜூலை 2ஆம் தேதியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்றும் போர் நிறுத்தத்திற்கான சமாதான பேச்சுவார்த்தை பேசப்பட்டது. ஆனால் இரண்டு பேச்சுவார்த்தைகளிலுமே சுமூகமான உடன்பாடு ஏற்படவில்லை என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. 320 ராக்கெட்டுகளை ஏவி 11 இடங்களை குறிவைத்து மிக முக்கியமான இடங்களை இஸ்ரேலிலே தகர்த்தது. இரண்டாவது கட்டமான தாக்குதல் மிகப்பெரிய அளவிலே யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு சேதத்தை உண்டாக்கும். 8,000 ட்ரோன்களை நாங்கள் ஏவுகணைகளை ஏவுவோம் என்று அறிவித்திருக்கின்றது. அது குளவி கூட்டிலே இஸ்ரேல் கை வைப்பதற்கு சமம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஹிஸ்புல்லா மாபெரும் ஒரு போராளி இயக்கமாகவும் அதிநவீன ஆயுதங்களை பெற்றிருக்கின்ற அனைத்து வகையான ஆயுத வசதிகளையும் கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போராளி இயக்கம் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அந்த இஸ்ரேல் சற்று லெபனான் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி அங்கே 2 முறை விமான தாக்குதலை தொடர்ந்து நடத்தியது. அதற்கு பின்பு ஹிஸ்புல்லா அமைப்பு அதனுடைய தலைவர் மன உளைச்சலாலும் அடுத்து அடிக்கப் போகிற அடியிலே இஸ்ரேல் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றார். ஹமாஸிலே புதியதாக 20,000 இளைஞர்கள் சேர்ந்திருப்பதாகவும் இனி ஹமாஸை சமாளிப்பதும் பெரும் பாடாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அவதிக்கள் கடந்த வாரம் ஒரு கப்பலை தகர்த்தார்கள். அது 1.5 லட்சம் டன் ஆயில் கச்சா எண்ணெயை கொண்டது. அது இன்று கடலிலே கலக்கின்ற அளவிற்கு தீப்பற்றி எரிந்து சேதமடைந்து அந்த எண்ணெய் கச்சா எண்ணெய்கள் எல்லாம் கடலிலே கலக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காக இரகசிய பேச்சுவார்த்தையின் மூலியமாக அவதிகளை சமாதானம் செய்து ஆயில் கசிவை தடுத்து நிறுத்தி அதை கப்பலை மீட்பதற்கான ஒரு ஒப்பந்தம் அமைதியாக ஏற்பட்டிருக்கிறது. அது இரகசியமாக ஏற்பட்டிருக்கிறது. ஈரானிலே சவுதி இணைந்து முதற்கட்டமாக வெளியுறவு அமைச்சர்கள் பேசினார்கள். அதற்பின்பு 2 நாட்டு தலைவர்களும் பேசி இஸ்ரேல் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே சமயத்திலே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அல்-குமானி அவர்கள் நாங்கள் அணு ஆயுத திட்டத்தை பற்றி எந்த நாடாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துக தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது
அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகளை தகர்த்தெறிவதற்காக எந்த விதமான உடன்படிக்கையும் தயார் என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதி எங்கள் வான் எல்லைக்குள் எந்த விதமான விமானங்களும் பறக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். என்ன செய்ய போகிறது ஈரான்? சமாதானத்திற்கு தயாராகிறதா, போருக்கு தயாராகிறதா என்பது புரியாமல் தான் இன்று இருக்கிறது. அதே சமயத்தில் ஹிஸ்புல்லாக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எகிப்து உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஐநா சபையினுடைய அமைதிப்படைகள் இன்னும் லெபனன் எல்லைக்கும் இஸ்ரேல் எல்லைக்கும் போர் அதிகமாக மூண்டால் மிடில் ஈஸ்ட் நாடுகளெல்லாம் போர் விரிவடைந்தால் இது 3வது போருக்கு வழிவகுக்கும் என்ற காரணத்தினால் அங்கே ஐநா சபையினுடைய அமைதி இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலம் அங்கே இருக்கும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் போர் நிறுத்தம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து ஹவுதிகள் ஒரு பக்கம் போராட்டம் ஹவுதிகளுடைய தாக்குதலை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களுடைய சூழ்நிலை ராக்கெட்டுகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உள்நாட்டிலே ஹமாஸினுடைய போராளிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதில் பற்றாக்குறைக்கு ஈரானும் அதிலே கலந்து கொண்டால் மிகப்பெரிய போர் பதட்டம் ஏற்படும். ஆனால் ஏன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னும் புரியவில்லை. காசாவிலே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மூலமாக அங்கே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். அனைத்து போராளி குழுக்களும் சமாதான ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஈரானும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இஸ்ரேலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது அனைவருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.